இந்த நாட்களில் கூட லென்ட் சீசன், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இந்த மாதிரி நாட்களில் அதிகமான தியானங்களை பண்ணியிருக்கலாம். நம்ம சபைகளில் நம்முடைய தனிப்பட்ட முறையில் கூட நிறைய காரியம் சிலுவை குறித்த தியானங்கள்லாம் பண்ணியிருக்கலாம். அந்த சிலுவையில் நடந்த ஒரு காரியத்தை நான் பேச போகிறேன் உங்களோட. என்னென்னா, அந்த இயேசுவானவர் சிலுவையில் இருக்கிறாரு. அவர் வலது பக்கமும் இடது பக்கமும் 2 கல்லர்கள் அவங்களையும் சிலுவையில் அறையிறாங்க. அப்போ அரைஞ்சிருக்க போல் ஒரு கல்லர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப அவரை தூஷிக்கிறாரு, கிண்டல் பண்ணுறாரு. இன்னொரு திருடன் என்ன பண்ணுறான், ஆண்டோட கனெக்ட் ஆகிறான். இந்த கிண்டல் கேலி பண்ணிட்டு இருந்து அங்கே தான் இருந்தான். அவரும் இவரும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சமமான டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. அதுவும் ஏன்னா நம்ம சொல்லுவாங்க பாருங்கள், சென்டரில் இயேசு, இந்த பக்கம் அந்த பக்கம். இப்போ இயேசுவானவர் ஒரு பக்கமாக போட்டிருந்தாங்கன்னா அப்போ கடைசியில் இங்கிருந்து அவனுக்கு தூரம் இருக்கும். அதனால் யாருக்குமே தூரம் இல்லை, எல்லாருக்கும் சமமாக அவரை ஈஸியாக அணுகலான்ற அளவுக்கு ஒரு அர்த்தத்தோட நடுவில். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க 2 திருடங்கள் இருக்கிறாங்களே, ஏன் ஒருத்தன் கூட நல்லவனாக இருக்கக்கூடாதா? ஏன்னா அந்த காலத்தில் ரோமர்கள் வந்து அநியாயத்துக்கு யாரெல்லாம் ஒரு பயங்காட்டுற அளவுக்கு சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. அவங்களுடைய அதிகாரம் உலகத்தை அசைக்கிற மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருந்ததுனால பயம். அவங்க வந்து அவங்களுக்கு எதிர யார் பண்ணாலும், எது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் பொது இடத்துல வந்து சிலுவையில் அரைஞ்சி விட்டுருவாங்க. இப்படி அவங்களுடைய பனிஷ்மெண்ட் இருந்திருக்குது. ஸோ ஏன் அதில் ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருந்துட்டு ஒரு பக்கம் ஒரு திருடனாக இருந்திருக்கலாம்? ஏன் இரு பக்கமும் கல்லர்கள் அப்படின்னு பார்க்க போல, இரு பக்கமும் கல்லர்னா எல்லாருமே குற்றவாளிகள் தான். No one is exempted. Nobody is good enough for God. யாருமே வந்து கடவுளுக்கு முன்பாக நிற்க போல கொஞ்சம் நல்ல மாதிரி நான் நின்றுக்கலான்ற முடியாது. யாராக இருந்தாலும் they are disqualified people. அதான் 2 பக்கமும் கலர், இந்த பக்கம் அந்த பக்கம்னாலும் எவ்ரிபடி இஸ் சின்ஃபுல். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாக இருக்காங்க. இதுதான் உண்மையான நிலை. அப்படி பார்க்கும் பொழுது அவர் பார்த்திங்கன்னா நடுவில் சமமாக இருக்கிற காரணமும் ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா ஒருத்தருக்கு கிட்டங்க, இன்னொருத்தருக்கு ரொம்ப தூரம் ஆகிடும். அதனால நடுவில் இல்லாமல் ஒரு பக்கம் போட்டால் அவர் எக்ஸ்ட்ரீமாக போயிடும். இந்த பக்கம் இருக்கிறவருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிடும். நடுவில் போட்டால் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்வி டிஸ்டன்ஸ். யாராக இருந்தாலும் இயேசுக்கிட்ட அணுகிறதுக்கு சமமாக ஈஸியாக அவங்களுக்கு முடியும். ஒருத்தருக்கு நான் அணுகிறேன், இன்னொருத்தர் என்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இல்லை. யாராக இருந்தாலும் ஐ எம் ஈஸிலி அப்ரோச்சபிள், ஐ எம் ஈஸிலி ஆக்சசபிள். அந்த மாதிரி ஒரு ஈஸி ஆக்சசபிலிட்டியில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க பேசிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நக்கலாக கிண்டல் பண்ணிட்டுக்கிறாரு, அவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன அந்த கஷ்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதை நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள். அவரை வந்து எவ்வளோ அசட்டை பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாரு. நீ அப்போது சவால் போடுறாரு, நீ உண்மையான கடவுள் மாதிரி, நீ தேவனுடைய குமாரன் தான் ஒன்று, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீ ஒன்றையும் காப்பாற்றிக்கோ, என்னையும் காப்பாற்றலாமே, ஏன் முடியாது? இந்த டிஸ்கஷன் போகுது. எங்கள் சாகிற நேரத்தில் இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. ஆனால் அந்த 2 திருடர்கள் மத்தியில் பாருங்கள், ஒரு திருடர் வந்து ரொம்ப ஸ்மார்ட். ஒரு திருடர் பாருங்கள் செம ஸ்மார்ட்டு. அவர் ஸ்மார்ட்டுனா ஏன் ஸ்மார்ட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அவர் திருடனாக இருக்கட்டும், பாவியாக இருக்கட்டும், ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் ஸ்மார்ட்டு பாருங்கள். திருடங்கனாலே ஸ்மார்ட்டு. திருடங்க வந்து பயங்கர ஸ்மார்ட்டு. சில போலீஸ்காரங்க கூட பிடிக்காத அளவுக்கு எங்கே போய் இந்த மாதிரி பெரிய பெரிய திருடர்கள்லாம் பார்த்துருக்கோம். நம்ம வரலாறில் பார்த்திங்கன்னா வெரி பிரில்லியன்ட். சில திருடங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அட்வொகேட்டே தேவையில்லை, அவரே அட்வொகேட் மாதிரி பேசுவார். அப்பேற்பட்ட ஞானம் பிடிச்சவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த திருடனுடைய ரிப்போர்ட் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவன் என்ன சொல்கிறான், இவர் வந்து தப்பு செய்யாதவருங்க, நம்ம தான்டா திருட்டு பசங்க, நம்ம பண்ண அயோக்கியத்தனத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நம்ம தண்டனை பரவாயில்ல, we deserve, but he doesn't deserve. அவருக்கு இது தேவையில்லை. பரிசுத்தமாக ஒரு இன்னசென்ட் மேன், அவருக்கு ஏன் இது வந்துச்சு எல்லாம். ஸோ அப்போது அந்த ஒருத்தன்ட்ட போய் இன்டர்வியூ கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ உனக்கு இயேசு தெரியுமா? தெரியும். என்ன தெரியும் உனக்கு? இயேசுவா? அவர் பாவம், அவர் கூட இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் ஓடிவிட்டானுங்க. அவர் கூட இருந்த அந்த ரிலீஜியஸ்ஸு எல்லாம் பக்தியாக இருக்கிறானுங்க பாருங்கள், எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பரிசேயர்கள். இந்த கோஷ்டி தான். என்ன கோஷ்டி? இந்த இவங்கள கோஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கும்பல் தான்
அந்த மனுஷன் வந்து சிலுவையில் அறையிறதுக்கு எல்லாம் சதித்திட்டம் பண்ணாங்க. அது மதமும் அரசியலும் மிக்ஸு. இந்த மதத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு ஒரு விக்டிம், 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஏமாந்த ஒரு ஆளாக மாட்டிக்கிட்டார் அவர். அதனால் என்னமோ சொன்னார், அது இதுன்னு சொன்னார், அவரை பற்றி என்னமோ சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டேன், இதெல்லாம் கேட்டேன். பட் இதுதான் அவர் நல்ல மனுஷனாக இருந்துக்கிறாரு. இவருக்கு வந்து சிலுவையில் ஏற்றிட்டாங்க, எங்களுக்கு கம்பெனி கொடுத்தாரு, இப்படி தான் பண்ணியிருப்பான். அதுக்கு மேலே அவனுக்கு தெரியாது. ஆனால் இன்னொருத்தனை கேளுங்க, அவருடைய நாலேஜின்னா பாருங்கள், இவருடைய நாலேஜ் வந்து ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு, அரசியல் சொல்கிறாரு, அரசியல் பிஹைண்டில் இருக்கிற கிரிமினலை சொல்கிறாரு, ரிலீஜியஸ் மதத்தில் இருக்கிற வேலைகளெல்லாம் சொல்கிறாரு, எல்லாம் அவருக்கு தெரியுது. அப்படி இருக்கும்னு நான் வந்து ஒரு கற்பனையில் பேசுகிறேன், அப்படிலாம் பைபிளில் எழுதியில்லை. கேட்டிருந்தா அதான் சொல்லியிருப்பார். எனக்கு வேறு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் உஷாராக அந்த மாதிரி கேட்டிருப்பேன்னு பாரு. சாரி, கேட்கல. அவர் கிண்டல் அந்த கேங்கோட சேர்ந்துட்டார். அந்த கேங் என்னன்னா மெஜாரிட்டி என்ன பண்ணுறாங்களோ அதில் சேர்ந்துட்டான் அந்த ஆள். சாகிற நேரத்தில் மெஜாரிட்டி ஆளுங்களோட சேர்ந்து நக்கல் பேச்சு, கிண்டல் பேச்சு, குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அவன் வாழ்க்கை வீணாக போச்சு, வேஸ்ட் பண்ணிட்டான். ஆனால் இன்னொருத்தர் நம்ம இருக்கிறார், அவர் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னா ஏங்க அவர் ஸ்மார்ட்டு? அவர் கொலை பண்ணுறது, பேங்கை ராப் பண்ணுறது, கற்பழிக்கிறது, என்னெல்லாம் பண்ணுறான், அதெல்லாம் ஸ்மார்ட் சொல்ல, தப்பு. பட் அந்த தப்பு இருந்த பொழுதிலும் ஆவிக்குரிய கண்ணு அவனுக்கு திறந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவன் என்ன கால் பண்ணுறான்? ஜீசஸை குருவேன்னு கூப்பிடல, தலைவா வாழ்கன்னு சொல்ல, லார்டுன்றான். லார்டுன்னா ஓனர் ஆஃப் மை லைஃபு. லார்டுன்னா ஒரு லேண்ட், லார்டுன்னா லேண்ட் ஓனரு. ஸோ லார்டுன்னு தான் சொல்கிறான் ஒழிய வேற எந்த வார்த்தையுமே சொல்ல. பக்தியான வார்த்தை சொல்கிற லார்ட், ஆண்டவரே என்ன ஞானம் இருக்குது, நீங்கள் உங்கள் ராஜ்யத்துக்கு வந்துருங்கன்றான். அப்போ அவனுக்கு தெரியுது இவர் உயிரை கொடுத்த உடனே இவர் அங்கே போயிடுவாருன்னு தெரியுது. இது யாருக்குமே தெரியலையே, அங்கே இருக்கிறவங்களும் நியாய தீர்த்தவனுக்கும் தெரியல, ஒருத்தனுக்கும் தெரியல. இந்த திருடன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் இப்போ உங்கள் ராஜ்யத்துக்கு வந்துருங்க. ஜீசஸ் சொல்லலை, இவர் சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ராஜ்யத்துக்கு வந்துடுங்க ஆண்டவர். அது எனக்கு தெரியுது, நீங்கள் அங்கே வந்துட்டிங்கன்னா நம்மளை கொஞ்சம் நினைவு கூறுங்க, நீங்கள் தான் ராஜாதி ராஜா, நீ தான் ஆண்டவர் ஓனரு, என்னையும் நினைவு கூறுங்க லார்ட் அப்படின்றான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீ கேட்க போல. தட் இஸ் த ரெவலேஷன் தட் அ பர்சன் நீட்ஸ் பிஃபோர் ஹி கெட்ஸ் பார்ன் அகெயின். என்னங்க சொல்கிறேங்க, ஆண்டவர் நீ மறுபடியும் பிறவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு நீ கால் எடுத்து வைக்க முடியாது, கண் எடுத்து பார்க்க முடியாது, பக்கத்தே வரமாட்டேன். அப்போ எப்படி இந்த மனுஷனுக்கு, இவனுக்கு பேப்டிசம் எடுக்கல, அந்நிய பாஷை பேசல, சர்ச்சுக்கு அட்டண்டன்ஸு போல, பைபிள் வாசிக்கல, ஒன்றும் இல்லை, அதனால இதெல்லாம் செய்ய வேணாம் சொல்லல. சரி, அந்த காலத்தில் பைபிள் இல்லை, அந்த காலத்தில் அவருக்கு சிலுவையில் தொங்குறாரு, அவர் எங்கே சர்ச்சுக்கு போவார், பேப்டிசம் எடுப்பார். அதுக்காக பேப்டிசம்லாம் எடுக்காதுன்னு சொல்ல, பேப்டிசம்லாம் ரொம்ப முக்கியம். சும்மா அந்த வாதாடிட்டு நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அந்த இன்னொரு திருட மாதிரி யாரோ சொன்னால், இவன் சொன்னால், உன் சர்ச்சு என்ன சொல்லுதோ அதெல்லாம் இல்லை, பைபிள் எடுத்து நீ பார். கையில் பைபிள் இருக்குது, அதை வாசிக்காமல் இன்னொருத்தர் மேலே பலி போடுறது தப்பு. நீங்கள் வந்து இந்த ஆள் சொல்கிறது கரெக்டாக ராங்கா? இப்போ ஐசக் ஜோ சொல்கிறாரு, பேப்டிசம் எடுக்கணும், ரொம்ப முக்கியமான காரியம்ப்பா. அதெல்லாம் அதை பற்றி நான் பேசணுன்னா அதே ஒரு பெரிய 1 hour பேசலாம். அது நீங்கள் முயற்சி பண்ணிங்க, உங்களுக்கு தான் கூகுள் இருக்குது, அது இருக்குது, இப்போ பைபிள் கையில் இருக்குது, நீங்கள் போய் தேடுங்க, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. நீங்கள் தேடினா தான் அதோடைய அருமை தெரியும். ஓரளவுக்கு தான் இந்த நான் பேச முடியும். நீ வந்து பேப்டிசம் எடுக்கணும், மனம் திரும்பணும். ஃபஸ்ட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் நீ தண்ணியில் உயிர்ந்தா கூட வேஸ்ட். நீ வந்து தண்ணியில் தெளித்த பாவி தான். நீ உன் வாழ்க்கையில் ஒரு மறுரூபமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு மனம் திரும்பணும். நான் இப்படி இருக்கிறேனே, இதெல்லாம் செஞ்சுருக்கிறேனே, என்னை மன்னிங்க அப்படின்னு நான் சொல்கிறதுனால இல்லை. தப்பு செஞ்சுட்டோமேன்னு யோசனை வந்து ஜெயில் ஃபுல்லாக ஆளுங்களுக்கு இருக்கும். இது செஞ்சுருக்கக்கூடாது, இது செஞ்சனால எவ்வளோ பாதிச்சிருக்குது, ஐயோ சாரி ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்கிறேன்ல. உனக்கு அந்த உணர்வு வந்து அந்த ஃபீலிங் வரணும், இப்படி தப்பு செஞ்சிட்டோமே, இப்படிலாம் நோகப்படுத்திட்டோமே, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டோமே அப்படின்ற ஒரு உணர்வை பரிசுத்த ஆவியானவர் தான் செய்ய முடியும். உபதேசம் பண்ணிலாம் ஒருத்தனை மாற மாட்டான், அடி கொடுத்துலாம் மாற மாட்டான். அடி கொடுத்து உத கொடுத்தா எல்லாருமே மாறி இருக்கணும். இப்போ ஜெயிலில் போலீஸ் அடித்தா கூட அடுத்த வாட்டி இவங்க கையில் மாட்டாமல் நான் எப்படி இருக்குன்னு அவன் தந்திரமாக யோசிச்சுட்டு இருப்பான், தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு. ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கிறது, கத்துறது, பிரசங்கம் பண்ணிலாம் ஒருத்தனை மாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்தில் வேலை செய்வார். அப்போ அவரை தேடும் பொழுது தான் நடக்கும்.
நல்ல எண்ணத்தோடு நம்ம தேடணும். ஆண்டவரே நான் மாறணும், எனக்கு வாஞ்சிக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே சொல்ல போல் ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் செய்ய போல் நம்ம வாழ்க்கையில் அந்த எண்ணம் வருது. என்ன எண்ணம்? ரிப்பென்டன்ஸ்னு வாங்க. ரிப்பென்டன்ஸ்னால் இப்படி போயிட்டு இருக்கிறவங்க அப்படியே யூட்டர்ன் எடுக்கிற மாதிரி, இந்த வழியில் போனோம்ப்பா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறோம், இந்த மாதிரி வேண்டாத காரியெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், இதில் நிம்மதி இல்லை, குற்றமான சாட்சி தாங்குது, இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் மாறணும், ஆனால் எனக்கு உதவி நீங்கள் தான் செய்யணும், என்னால் முடியாது அப்படின்ட்டு பணிவோடு கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் வேலை செய்கிறார். நான் மாறிக்குவேன் பிரதர், ஏன்னா இதை குடியெல்லாம் விட்டுருவேன் பிரதர், நினச்சா சிகரெட்லாம் விட்டுருவேன் பிரதர். ஹலோ, நீ விடுறதுக்கு அது ஒன்றும் அவ்வளோ சாதாரண காரியம் கிடையாது. அந்த குடிப்பழக்கம் உன் குடும்பியை பிடிச்சிக்குது, அதுதான் ஒன்று விடணும். நீ அடிமையாக இருக்கிற கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு நம்ம பெருமையாக பேசக்கூடாது. நினச்சா நான் விட்டுருவேன்னு நினச்சி பாரு, விட்டுப்பார், உன்னால் முடியுமான்னு பார். பிசாஸ் கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படி தெரியுமா? ஒரு எலி பொறியில் எலி மாட்டினா மாதிரி நீ மாட்டிக்கிற. அதாச்சும் உனக்கு அறிவு வரணும். நமக்கு சொல்கிறோம், விட்டுணுன்னு ஆசைப்படும், 2 நாள் கழிச்சு விட முடியல, இது என்னத்துக்கு திருப்பி திருப்பி நடக்குது? அப்போது எலி பொறியில் மாட்டின எலி நான் வந்துடுவேங்க, நான் நினச்சா வந்துடுவேன் சார், பல்ட்டி அடி 100 வாட்டி பல்ட்டி அடித்து டயர்டாகி செத்துக்குவோம், முடியாது. இதுதான் நிலைமை, இதுதான் நம்முடைய நிலைமை. கட்டுண்டவர்களாக நம்ம காணப்படுறோம். நமக்கு விடுதலை செய்கிறதுக்கு தான் இயேசுவானவர் வந்தார். நீ இருக்கிற மாதிரி இரு, உன்னை நான் விடுதலை செய்வேன், நீ வான்றார். நீ மாறிட்ட பிறகு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாங்க பாருங்க நிறையா பேர். இன்றைக்கி நிறையா பிரசங்கம், வீட்டில் பிரசங்கம், சர்ச்சில் பிரசங்கம், அம்மா பிரசங்கம். தம்பி நீ நல்ல பிள்ளையாக மாறிடுறா, மகளே நீ நல்ல பிள்ளையாக மாறு, அப்போ தான் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். கேட்குறதுக்கு எவ்வளோ புனிதமாகுது. அது அபத்தமான செய்தி. ஏன் நான் மாற முடியாது? நான் மாறினேன்னா எனக்கு கடவுள் தேவை இல்லையே. என்னுடைய முடியாத ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த பழக்கத்துலேருந்து வெளியே சொன்னால் கூட வெக்கமாகுது அப்படின்னு உடஞ்சிக்கிட்டே இருக்காங்க உள்ளத்தில். உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு முடியாதுன்னு தெரிஞ்சனால்தான் இயேசுவாலா முடியும்னு தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட வந்தால் அவர் எந்த கட்ட பழக்கமாக இருக்கட்டும் அதுலேருந்து விடுதலை செய்ய முடியும். இதை குறித்து ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. யூ நீட் டு லேர்ன். Okay, you need to learn. Your self-image must change and God must come and the divine nature will come and you are a new creation. You live like Jesus. See தான் இதை சர்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் இது பல காரியங்கள் டைம் எடுத்து படித்தா தான் நமக்கு அது கண்ணு திறக்கணும். இல்லைன்னா நாங்களும் கோயில் போயிட்டு இருந்து கண்ணே திறக்கல, கிறிஸ்டியன் பேர் வச்சுட்டு ஊரை சுற்றிட்டு சும்மா தண்டமான ஒரு கிறிஸ்டியனாக இருந்தோம். ஆனால் நாட்கள் ஆக ஆக படித்து தான் கண்ணு திறந்த பிறகு தான் உங்களுக்கு நான் சுலபமாக சொல்கிறேன். அந்த திருடன் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் உங்கள் ராஜ்யத்துக்கு வருவங்க, வந்தால் அப்போ என்னை நினைக்கணும், வந்த உடனே என்னை நினைங்க, என்னை நினச்சிக்கங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியம். இப்படி சொல்ல போல் எனக்கு இந்த யோசேப் பற்றி நினைக்கிறேன். அந்த அந்த ஜெயிலில் இருக்க போல் இவன் சொப்னத்தெல்லாம் விவரித்து சொல்லி அவனுக்கு நல்ல காலம் பிறகுது. அவன் திருப்பி அவனை வேலையிலேருந்து துரத்துன ராஜா அவனை வேலைக்கு எடுத்துக்கிறாரு. அப்போ சொல்கிறான், நீ வேலைக்கு போயிட்ட பிறகு நான் பாரு இன்னசென்ட்டாக இங்கே இருக்கிறேன், இது அவருக்கு தெரியப்படுத்துன்னு சொன்னால் அவன் அப்படியே மறந்தே போயிட்டான். அவன் எவ்வளோ நாளைக்கு கடவுள் திருப்பி அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்னத்தை கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணி அது நடந்துச்சு. ஆனால் அவன் போய் சொல்லலை. ஆனால் அந்த இயேசுகிட்ட அவன் கேட்குறான், ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தை நீங்கள் திருப்பி வந்துடுங்க, அப்போ என்னை நினைவு கூறுங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் என்ன சொல்கிறாரு, டுநைட் யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். இந்த இரவில் உன்னை கூட்டு போயிடறான்டா, மேலே போகலாம். இதுதான் சார் ரட்சிப்பு நிச்சயம், அஷூரன்ஸ். இது கேட்டுக்கிட்டான். இது இப்போ என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம சர்ச் ஆக்டிவிட்டியில் எல்லாரும் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. எல்லாம் நான் தான் ட்ரஸ்டர், செக்ரட்டரி, பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டரு, வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள், எவாஞ்சலிஸ்ட்டு, ப்ரீச்சரு, ப்ராஃபட்டு, வேறு அப்பாசிலு, வேறு வர்ஷிப் லீடர்ஸ். அந்த லிஸ்ட்டில் இல்லாததெல்லாம் இவங்க வர்ஷிப் லீடர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்குது. அது ஒரு என்ட்ரி பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பாஸ்டர் ஆகிடுவாங்க, எதாவது பண்ணுவாங்க, விட்ருங்க. இப்படி சண்டே ஸ்கூல் டீச்சர், கொயர் மாஸ்டரு, வேறு என்னெல்லாம் இருக்குதுங்க சொல்லுங்கள், எல்லாம் இருக்குது. மியூசிஷியன்ஸ், சர்ச்சு, எல்லாம் இருக்கட்டும், நல்லது. இவங்க எல்லாருமே நல்லவங்க, நல்ல ஊழியம் செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் எல்லாருமே நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், நம்ம கூட அந்த திருட மாதிரி கூட இருந்துக்கிட்டு அவர்கிட்ட சரியாக கனெக்ட் ஆகாமல் இருக்காமா, லூஸ் கான்டாக்ட் மாதிரி இருக்கிறோமா, கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா? அந்த ஒருத்தர் இருந்தால் கூட, ஆனால் அவரை பிடிக்க தெரியலையே. நோவா தாத்தா பேலையை கட்டினவனுங்க எப்படி எத்தனை வருஷம் கட்டினானுங்க, ஆனால் வெள்ளம் வந்தால் ஒருத்தன் கூட உள்ளே போகலங்க. அங்கே ரோட்டில் இந்த நாய் கரடிலாம் உள்ளே இருக்குது. ஸோ க்ளோஸ் எட் ஸோ ஃபார் அவே. இப்போ நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் கிறிஸ்டியன் சர்ச்சில் தான்
ஏன்னா கிறிஸ்டின் குடும்பத்தில் பிறந்தா வேற எங்கே போவீங்க, அங்கே தான் போவாங்க சர்ச்சுக்கு. ஆனால் சடங்காச்சாரமான கிறிஸ்டினாக போயிட்டு இருக்கிறோமா, இயேசுவானவர் நான் ஒரு பாவி ஆண்டவரே, என்னை ரெச்சிங் ஆண்டவரே அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உள்ளே வந்துருங்க சார். எவ்வளோ பெருசு பாருங்க. உன் ஆவியில் வந்து ஆண்டவர் பிரசனம் வந்து உள்ள உட்கார்ந்த உடனே உனக்கு தெய்வீக சுவாபத்தில் நீ பங்காளர் ஆயிடுற. உனக்கு உள்ள ஒரு நேச்சர் வருது. அந்த நேச்சர் வந்த பிறகு என்ன ஆகுது? கெட்ட பசி போகுது, நல்ல பசி வருது. இது ஒருத்தனை அடிச்சு கொண்டு வர முடியாது. உள்ள சுவாபம் மாத்துறது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புன அந்த ஆவி உன்னுள்ள வாசமா இருக்கும் பொழுது இந்த காரியம் நடக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சும்மா சடங்காச்சாரமா பேசாதுங்க, கோச்சிக்காதுங்க. ஏன்னா ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் அந்த மாதிரி தானே இருந்தேன். அதனால தான் அந்த மாதிரி இருக்கிறவங்க மேல ஒரு பாரம். சீக்கிரமா ஏசாமியோட கனெக்ட் ஆயிட்டுங்கன்னா அவர் உங்களை வழி நடத்துவாருங்க. நீங்கள் என்கிட்டலாம் வரவானா, எனக்கு சர்ச்செல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த சர்ச்சு எங்கே இருக்கிறீங்களோ யாராக இருந்தாலும், இன்னைக்கு கூட ஒரு கேத்தலிக், ஸ்டான்ச் கேத்தலிக், அவரோட பேசியிருந்தோம். அவர் பாருங்க, இத்தனை வயசு, 67 வயசில் அவர் வந்து சொல்கிறாரு, நான் பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆசை யார் கொடுத்துருப்பா? கடவுள் தான். சொல்கிறார், நாங்கள் ரொம்ப அவ்வளோ வாசிக்கிறது இல்லை, சொல்லி தான் கேட்போம். இப்போ நான் வாசித்து தெரிஞ்சுக்கணும். அவருக்கு நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். அப்போ அவர் கேட்குறாரு, எப்படி வாசிக்கணும்னு. நான் என்ன சொல்கிறேன் அவருக்கு? சும்மானா வாசி, அவ்வளோதான். இதுதான் உனக்கு எந்த புக்கு எல்லாம் வாசிக்க தெரியுது இல்லை? மேத்யூ, மார்க், லூக்கு, ஜான் எடுத்து மெதுவாக வாசிங்க, அவ்வளோதான். நீங்கள் அவரோட ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சோடனே ஆண்டவர் பயங்கர இன்ட்ரெஸ்டாக பிடிச்சிக்குவார். நீ ஒரு ஸ்டெப் எடுத்தால் 99 ஸ்டெப் அவர் எடுப்பார். அதனால் அவருக்கு என்ன ஆலோசனை கொடுத்தேன்? இப்படி படி, அப்படி படி, நீ சும்மானா வாசி, ஆனால் வாசி. கார் வந்து நின்று துருப்பிச்சிச்சு, நீ எடுத்து அசைச்சு கொஞ்சம் அப்படி தள்ளி ஓட்டிப்பார், வண்டி ஆர்டர் பண்ணிடுவார். ஸோ இன்னைக்கு கேட்குறேன் உங்களுக்கு, நீங்கள் வந்து கடவுளை பற்றி தெரியணும், ஆண்டர் பற்றி தெரியணும், இயேசு பற்றி தெரியணும். இயேசு தன்னை பற்றியே பேசுகிறாரு, தன்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். ஸோ இட்ஸ் அ செல்ஃப் ரெவலேட்டரி, அவரே ரிவீல் பண்ணுறாரு. ஸோ அப்போ தெரிஞ்சுக்கணும்ல, இது அவருக்கு ஆசை, இது இஷ்டம் இல்லை, இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிற எண்ணத்தோடு போய் எடுத்து வாசிங்க, அவ்வளோதான். ஸோ அது ஒரு ஒன் ஸ்டெப் ஆஃப் சீக்கிங் காட். அவரை தேடுற ஒரு இறுதியும் அப்படி இருக்கும். ஜெபம் எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுங்க, உங்கள் அப்பா அம்மாட்ட எப்படி பேசுங்க, தம்பிகிட்ட எப்படி பேசுங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, எல்லா ஃப்ரெண்டும் இருக்குது, எல்லாத்தையும் எப்படி பேசுங்க, அந்த மாதிரி இவரையும் ஃப்ரெண்டாக பேசுங்க. இவர்கிட்ட பேசுறதுக்காக ஒரு ஒரு சீன் போடணும்னு தேவையில்லை. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசுங்க, அப்படி பேசினா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஜாலியாக ரிலாக்ஸ்டாக. அப்படி தான் ஆதாம் பேசியிருப்பார், ஜாலியாக. நீங்களும் பேசணும். அப்படி பேசுறதுக்கு ஒரு நண்பனாய் தான் அவர் வர்றாரு ஒழிய, அவர் ஏதோ பெரிய சக்தி பூதம் ஆவோன்னு ஒன்றும் இல்லை. அவரை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நான் உலகத்தில் பார்த்ததில்லை. என் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு தெய்வம், நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டுனா இலக்காரம் ஆகக்கூடாது. நிறையா பேர் தே கெட் டூ ஃப்ரெண்ட்லி. ஜீசஸ் வசனத்தெல்லாம் தென்னாட்டெலாம் பேசுவாங்க. See, he is the owner of the whole universe, mind you, and he is the master of your life. He is also your friend. ஸோ அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு தேவனை அவர் தாழ்த்தி உனக்கு நண்பன் போல வராருன்னா, நீ திமிரா பழகிறது தப்பு, அலட்சியமாக செய்கிறது தப்பு. இந்த ஞானம் இருக்கணும். அவர் கொடுக்க வேண்டிய கனம், கொடுக்க வேண்டிய மரியாதை, வித் லவ் யூ மேக் அண்ட் பிகம் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏங்க நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்கிறது என்னன்னு, நான் நல்ல அர்த்தத்தோடு சொல்கிறேன். மோசஸ் வந்து அவனை மாதிரி ஒரு நல்ல மனுஷன், கெட்ட மனுஷன் எப்படின்னாலும் சொல்லுங்கள். 40 ஆண்டுகள் வந்து ஒரு அரண்மனையில் இருந்தாருங்க. அப்புறம் 40வது ஆண்டுலேருந்து ஒரு தப்பு செஞ்சிட்டாரு, கொலை பண்ணிட்டாருன்ட்டு அவன் வனாந்திரத்துக்கு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டார். இன்னொரு 40 ஆண்டு தாண்டினவுடனே 80 ஆயிடுச்சு. 80வது ஆண்டு வந்து ஆண்டவர் வந்து அவர் அழைக்கிறாரு, கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பண்ணி அவரை உடஞ்சிட்டுக்கிறாரு பயங்கரமாக. லைஃப்பில் உடஞ்ச மனுஷன் 80வது வயசில் கூப்பிட்டு அவரை லீடர் ஆக்குறாரு. லீடர் ஆக்கி இன்னொரு 40 ஆண்டுகள் எல்லாம் வனாந்திரத்தில் சுற்றுறாங்க. போயிட்டு ஒரு நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து இங்கேயே அடித்து சாகடிக்க போகிறேன், இவங்களை பண்ணுற கலாட்டா எனக்கு பிடிக்கல, அவங்க பண்ணுறது தப்பு, நான் எல்லாத்தையும் இங்கேயே சமாதி பண்ணிடுறேன்றார். அப்போ மோசஸ் என்ன சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடாது. யார் ஆலோசனை? கொலைக்காரன், வாய் பேச முடியாதது ஆயிடுச்சு. ஆண்டவரை பற்றி ஊழியம் செய்கிறேன்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கில்லிங் ஆயிடுச்சு, கில்லிங் மினிஸ்ட்ரி. ஜனங்க துரத்துறாங்க படான்ட்டு. இப்படி நீ யாரான்னு ஒதுக்கப்பட்டு ஒரு மனுஷன் கடவுளுக்கு விரோதமாக சாட்சி இழந்தவன் தான் சொல்லலாம். நம்ம
அந்த மாதிரி ஒரு கொலைகாரனை போய் உங்கள் சர்ச்சில் ஒரு லீடராக வச்சா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அவங்களுக்கு எக்ஸ்கர்ஷன் அனுப்புங்களா கூட கண்டிப்பாக ஐயோ வேண்டாம் சார் கொலைக்காரன் அப்படின்னு. அப்பேற்பட்ட மனுஷன் கடவுளுக்கு ஃப்ரெண்டாக மாறுறாரு. ஏங்க இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்குதான் உனக்கு முன்மாதிரி. நீ எவ்வளோ மோசமான திருடனாக இருக்கட்டும், எவ்வளோ மோசமான கொலைக்காரனாக இருக்கட்டும், பேங்க் ராபராக இருக்கட்டும், நீ என்ன தான் ஒஸ்ட்டு எனக்கு தெரியாததெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் போட்டு அவ்வளோத்தையும் வாஷ் பண்ணி யூ கேன் பிகம் த ஃப்ரெண்ட் ஆஃப் காட். தட் இஸ் அ ஹோப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஃப்ரெண்ட் ஆகிட்டுன்னா சொல்கிறாரு ஆண்டவரே, நீங்கள் அப்படின்னா சாகடிக்காதுங்க. எகிப்தில் இருக்கிற ஜனங்க இது வரைக்கும் நல்ல நல்ல பெரிய காரியம்லாம் பண்ணிக்கிற, இப்போ வந்து ஒன்று அசிங்கமாக பேசுவாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிட்டு போனார், ஒழுங்காக போய் சேர்க்க தெரியாமல் நடு ரோட்டிலே சாவடிச்சிட்டாருன்னு. தேவையாக உனக்கு இந்த பேர் அப்படின்ன உடனே இப்போ நான் பேசுகிறது ஜாலியாக சொல்கிற மாதிரி இருக்கு, நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் ஆங்கிலத்தில் வசனத்தில், காட் ரிப்பென்டட் ஆஃப் ஹிஸ் தாட். ஆண்டவர் மனம் திரும்புகிறாராம். சர்ரா நீ சொன்னது கரெக்டா மோசஸ், நான் அப்படி யோசித்திருக்கக்கூடாது, நான் மாற்றிக்கிறேன், இந்த ஜனங்களை சாவடிக்கல நீ சொன்ன மாதிரி. ஏங்க இந்த கான்வர்சேஷன் இந்த இவனுக்கும் அவருக்கும் நடக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? தட் மீன்ஸ் ஈவன் அ worst criminal has got 100% hope that Jesus can become his friend. அவர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, செல்லம் போல் பேசுகிற மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி பேசி, ஆண்டவர் எல்லாம் செய்யக்கூடாது, தப்பு ஆண்டவர், ஆனால் உங்களுக்கு கெட்ட பேர் வரும், ஆண்டவருக்கு தெரியாதா? சரி நீ சொல்கிறது கரெக்ட். இந்த நட்பு தான் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. மதம் கிடையாது சார். சும்மா மதம்னு பேசுகிறவங்க பாருங்கள், நாங்கள் தான் சொல்கிறோம் கிறிஸ்டியானிட்டியில் மதம் மாதிரி இருந்தோம், மதம் மாதிரி இருந்துச்சு. தண்டத்துக்கு கண்ணு திறக்கல, கோயில் மாடு மாதிரி போயிட்டு வரும், பைபிள் கையில் வச்சுக்கோம், வெள்ளை சட்டை போட்டுக்கோம், அலையா சொல்லும், எல்லாம் சொல்லும், சொல்கிறது நான் கிளிப்பில் கூட சொல்லும். ஆனால் அந்த பாருங்க இயேசுக்கிட்ட பக்கத்திலே இருந்துட்டு அவன் மறித்து வீணாக போனான். ஒருத்தன் பக்கத்தில் இருந்தால் கூட he took advantage of the proximity. அதான் கரெக்டு. அவன் வந்து பக்கத்தில் இருக்கிறார் பாரு, அதை அவன் பயன்படுத்திக்கிட்டான். இவ்வளோ கிட்ட மாட்டினாரு. அவர் எங்கேயோ மலையில் இருந்தால் பேச முடியாது, இங்கே இருக்கிறாரா போட்டு டக்குன்னு ஒரு பெட்டிஷன் போட்டான். ஆண்டவரே நீங்கள் உங்கள் ராஜ்யத்துக்கு வர போல் என்ன நினைவு கூறுங்க, விட்டுறாதுங்க என்ன. ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டார், I will remember. அப்படின்னு அர்த்தம், when you come to the kingdom, remember me. Tonight you will be with me in paradise. Beautiful hope. ஸோ இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியானிட்டியில் பாட்டு பாடலாம், ஊழியம் செய்யலாம், டேபிளை துடைக்கலாம், சிலுவைக்கு பாலிஷ் அடிக்கலாம், தப்பு கிடையாது, எல்லாம் செய்யுங்க. ஆனால் அதிக முக்கியம், எனக்கும் இயேசுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எனக்கும் அவருக்கும் ஒரு உறவு இருக்குதா, வெறும் மதமா? இதுதான் இன்னைக்கு சொல்கிறேன். மதத்துக்கு பாய் சொல்லிட்டு, மதத்துக்கு பாய்னா கோயிலுக்கு போகாதுன்னு சொல்ல, மதம் வெறுமையான மதம் இல்லாமல் இரும கோயிலுக்கு ஒரு கடவுளுடைய பிள்ளையாய் போகிற அனுபவம் வேற, ஒரு பயனுள்ள கிறிஸ்தவனாய் மாறுறது வேற. இயேசுவை அறிந்து இயேசு எனக்குள்ள வந்து நானும் இயேசு நாங்கள் நடக்கிறோன்ற ஒரு அனுபவம். செத்துப்போன இயேசுவின் சரீரத்தை உயிர்ப்பித்த அந்த வல்லமை உன்னுள் வாசமாக இருந்தால் சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கும். ஃபோன் சார்ஜ் வைக்கிறோம், அதே மாதிரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கும், ஜிகு 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 ஜிகுன்னு சார்ஜ் ஆகிடும். அந்த ஃபோனு சார்ஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா எவனுக்கு என்ன யூஸ்? அது வெறும் செங்கலோட வச்சுட்டு கடல் மாதிரி இருக்குது, அதில் ஒன்றும் வேலை செய்யாது. சிம் கார்டு போட்டால் கூட சார்ஜில் என்ன யூஸ்? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கனெக்டிவிட்டி இம்பார்ட்டண்ட், ஆண்டோடைய பிரசனம் இம்பார்ட்டண்ட். அவர் பேசும் தெய்வம் இயேசு. இன்னைக்கு உன்னோட பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். உனக்கு எப்படி நான் சொல்ல முடியாது, உனக்கு புரிகிற அளவுக்கு பேசுவார். பைபிள் எடுத்து வாசிக்க 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 ஆண்டவரோட பேச பேச கனெக்டிவிட்டி ஏற ஏற உங்களுக்கே தெரிஞ்சிடும். சார் நீந்துறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்தா முடியுமா சார்? ஏன்னா நீந்துறதுக்கு நான் போய் கற்றுக்கிட்டேன் 42வது வயசில் என் பையனுக்காக. என் பையனாக மிதக்குறான், நான் தான் முங்கிட்டே இருக்கிறேன். எனக்கு பையன் என்னடா இது, 15 நாள் ட்ரைனிங்னா 12 13 தான் எனக்கு வந்துச்சு. அது வரைக்கும் முங்கி போயிட்டே இருப்பேன். இப்போ வாயில் சொன்னால் எப்படி சொல்லுங்கள், வாயில் சொல்லி ஒருத்தனை டீச் பண்ண முடியுமா? சார் வாழைப்பழம் சாப்பிட்றோம் எப்படின்னு விவரிங்களா பாருங்களேன். நீங்கள் தான் விவரிக்கணும், எவனுக்கும் புரியாது. டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படின்னா ஆண்டர்கிட்ட கனெக்ட் ஆக போல் அவர் பேசும் பொழுது உங்களுக்கே தெரியும், இந்த யோசனைகள் மூலம் பேசுகிறாரு, இந்த யோசனை இல்லை. இதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் சார். இன் லைஃபு உங்களுக்கு முக்கியமான காரியம் இன்றைக்கி உலகத்தில் கம்ப்யூட்டர் படிக்கிறது, குக்கிங் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். IAS படிக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட். பட் யூ மஸ்ட் நோ அண்ட் லேர்ன் அபவுட் லைஃப், வாட் லைஃப் இஸ் மென்ட் டு பி. இன்றைக்கி நிறையா பேர் சக்ஸஸ் யோசிக்கிறாங்களோ இல்லையா, அவங்க லைஃப் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்துச்சான்றது கேள்விக்குறி.
வாழ்க்கை ஃபுல்லாக தனிமையாகவே இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள் கூட. ஏன்னா தே நெவர் லிவ்ட் அ சிக்னிஃபிகண்ட், அர்த்தமுள்ள ஒரு நோக்கம். எங்கள் அம்மா வயிற்றில் என்னை எதுக்கு படைச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேற போகிறது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. இல்லைங்க, சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நிறையா துட்டு கிடைக்கும், அந்த மாதிரி வேலை தான் தேட போகிறேன்னா போங்க. யூ நீட் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் லைஃப். த ரீசன் ஒய் யூ ஆர் பார்ன். ஃபுல்ஃபில் யுவர் டெஸ்டினி. யூ மஸ்ட் ஃபுல்ஃபில் யுவர் டெஸ்டினி. ஸோ இன்றைக்கி உங்களோட நான் பேசுகிற காரியம், இந்த இயேசுவானர் பாடுபட்ட நாட்கள், மரித்தார், உயிர் தெழுந்தார், எல்லாம் கேட்குறது நல்லா இருக்குது. அவர் இருதயத்துக்குள்ளே வந்துட்டாரா இல்லையான்னு மட்டும் நீ பார்த்துக்கோ. இல்லை நம்ம டப்பா பார்ட்டியாகவே இருப்போம், சும்மா சர்ச்சில் போய் உட்காந்துட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் என் வாழ்க்கை போச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் வயசானவங்க வாழ்க்கையும் போச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்களாம் ஒரு 70வது வயசில் வந்துட்டாங்க, எப்படியோ கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு மறிச்சாங்க, அது பரவாயில்ல. ஆனால் ஒன்றுமே தெரியாமல் அப்படியே மறிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு வீணான வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கு இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, ஐ வாண்ட் டு நோ யூ. அந்த ஒரு பசி இருக்கணும். நிறையா காரியம் இல்லை, சிம்பிளாக ஒரு லைன் சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு நோ யூ, ரிவீல் யுவர் செல்ஃப். நீங்கள் தான் எனக்காக மறிச்சிங்க, நீங்கள் எனக்குள்ளே வாங்க, உங்களை கூப்பிட்றேன், என்ன உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க, எனக்கு ஒரு மறுவாழ்வு கொடுங்க, உங்களோட இருக்கிற அனுபவம் வேணும். ஐ வாண்ட் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூ, கம் இன் டு மை ஹார்ட், கம் அண்ட் டுவெல் இன் மீ அப்படின்னு நீங்கள் கேளுங்க. என் உள்ளத்தில் வாங்க, என்னோட குடியை கொள்ளுங்க, உங்கள் ரத்தத்தால் என் பாவத்தை எல்லாத்தையும் கழுவி மன்னித்ததுக்காக நன்றி, என்னோட பேசுங்க, வழி நடத்துங்க, லீட் மீ லார்ட் அப்படின்னு கேட்க போகிற கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஸோ மை ஃப்ரெண்ட், ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்கள் வாழ்க்கையில் கூட தனிமையாக இருக்கிறது, நிறைவில்லாதது, எல்லாம் இருந்தும் வெறுமையாக இருக்குது, அந்த ஸ்டேட்டஸில் தான் நிறையா தப்பு செய்ய ஆரம்பிப்போம், பாவத்தில் விழுவோம், ஃபேமிலி பிரேக் ஆகும். இதுக்கெல்லாம் காரணம் இவன் இல்லை, உன் உள்ள இருக்கிற வெறுமை. உன் உள்ள இருக்கிற வெறுமையை எவ்வளோ பெரிய பாட்டில் குடித்தாலும் அங்கே நிரப்ப முடியாது. பாட்டிலுக்கும் பவர் கிடையாது, எந்த அச்சீவ்மெண்ட்டும் நிரப்ப முடியாது. ஆண்டவர் குடியேறணும், அவர் ஒருத்தர் தான். நத்திங் இஸ் கம்பேட்டபிள் டு ஃபில் தட் வேக்கன்ட் ஸ்பேஸ். அந்த காலியான இடத்தை நிரப்புறதுக்கு எதாலும் முடியாது சார். அதனால்தான் there's a hole in your soul. When Jesus comes, that HOLE becomes WHOLE, முழுமையாயிடும். So God bless you. Have a blessed week. நான் ஒரு சிறு ஜெபம் பண்ணுறேன். அப்பா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பேசுங்க, வழி நடத்துங்க. எங்களுக்கு சர்ச்சு, மதம், ஆண்டவரே, ஆதாய கண்ணத்தோடு அலைகிற நிறையா பேர் கையில் இவங்க பலியாக மாறாதபடிக்கு ஒழுங்காக பைபிள் எடுத்து வாசித்து உமோடு ஒரு உறவு கொண்டு let them be navigated by you. என் ஆடு என் சத்தத்தை கேட்கும், நீரே நல்ல மேய்ப்பர், அந்த அனுபவத்தை கொடுங்க. மதத்தில் இருந்து ஒரு உறவுக்குள் ஜனங்கள் மாறி அவங்க வாழ்க்கையில செழிப்பை காணட்டும். bless them, bless their family, their business, their marriage life. In Jesus name I pray. Amen. God bless you. நீங்கள் வாரம் ஃபுல்லாக யூ கேன் பி கனெக்டட் வித் அஸ் ஆன் த யூடியூப்பில் பாருங்கள். ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ், இதை டைப் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட். அதிலெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு ரெகுலராக வந்துடும், பாட்டு வரும், செய்தி வரும். எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் அனுப்புனீங்கன்னா பதிவு செஞ்சு அதையும் அனுப்புவாங்க. எதுக்காக? இதெல்லாம் கேட்க கேட்க உங்களுக்கு ஒரு உற்சாகமும் பலனும் வரும். நீங்களும் ஒரு பெரிய ஆளாக மாறி பலருக்கு வழிகாட்டுற ஆளாக மாறலாம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் யூ மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப். ஸோ காட் பிளஸ் யூ.